செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். 2009 மே 18 எங்கள் அனைவருடைய மனங்களிலும் இருந்து நீங்காத ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதற்கும் அப்பால் உலகம் பார்த்து கொண்டிருக்கின்ற போதே ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் அடையாளங்களும் ஈழத்தமிழர்களின் உயிரும் அந்த நிலமும் அழிக்கப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு உலகில் நடந்தேறிய அந்த நாளுக்காக நாங்கள் அனைவரும் பெரும் பரிதவிப்போடும் பெரும் ஏக்கங்களோடும் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் நாம் அனைவரும் அந்த நீதி தேடுகின்ற படலத்திலிருந்து ஒரு சிறிதளவும் விலகிக் கொள்ளாமல் அல்லது விட்டுக் கொடுப்பில்லாமல் பயணிக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் உறுதிப்பாடும் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் ஆதங்கமாகவும் இன்று வரையும் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் 2009 யுத்தம் நிறைவடைந்த போது அல்லது யுத்தம் ஒரு பெரும் அழிவோடு அந்த மக்கள் அவலங்களுக்குள்ளான போது பல்வேறுபட்ட அழிவுகளும் அந்த மக்களை தொடர்ச்சியாக பாதித்துக் கொண்டிருந்தன. இந்த காலப்பகுதியில் அரசு 2009 இருந்து 2014 டிசம்பர் வரைக்குமான காலப்பகுதியை ஒரு இறுக்கமான காலப்பகுதியாகவும் அது வெறும் ராஜபக்ச தரப்பினுடைய அட்டூழியங்களும் அராஜகங்களும் அந்த மண்ணிலே நடந்தேறிய காலமாக இருந்தது. அதன் பின்னர் சர்வதேச தலையீடுகள் அல்லது அங்கு இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மெல்ல மெல்ல சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய புலம்பெயர் முதலீட்டாளர்கள் அல்லது புலம்பெயர் தொழில் முனைவோர் இலங்கை நோக்கி நகருகின்றார்கள். தங்களுடைய நிலப்பகுதியிலே தங்களுடைய முதலீடுகளை செய்து பல்வேறுபட்ட உற்பத்திகளையும் பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகளையும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்குகிறார்கள். மீண்டும் அவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால தடை சட்டம், சந்தேகத்தின் அடிப்படையில் என்கின்ற பல்வேறுபட்ட வழக்குகளை காரணமாக காட்டி பலர் அந்த மண்ணிலிருந்து வெளியேறுகின்றார்கள். பலர் சொல்லொன்னா துயரங்களோடு பல விடயங்களுக்கு இழந்த பின்னர் அந்த மண்ணிலிருந்து வெளியேறுகிறார்கள். இருந்தும் கூட இன்னும் சிலர் நெருக்கடிகள், சோதனைகள், விசாரணைகள், பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள், பல்வேறுபட்ட அவமானங்கள், பல்வேறுபட்ட சொல்லொன்னா துயரங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. தமிழ் மக்களின் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைக்க முற்பட்ட புலம்பெயர் தொழிலதிபர்கள் நாம் முன்னர் குறிப்பிட்டது போன்று பல்வேறுபட்ட விதத்திலே வெளியேற்றப்பட்டார்கள். இந்த காலப்பகுதியில் தான் பல சந்தர்ப்பங்களில் பலர் வெளியேறுகின்ற போது மீண்டும் அந்த மண்ணுக்கு திரும்ப கூடாது அல்லது திரும்பி மீண்டும் ஒரு இந்த நெருக்கடி வரக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் பலரும் வெளியேறுகின்றார்கள், வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ந்தும் கையேந்தும் நிலையில் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு பலமான நிலையை அடையக்கூடாது. குறிப்பாக தடுப்பில் இருந்து வந்த முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகள் அவர்கள் என்றும் மற்றவர்கள் மத்தியிலே அவர்கள் என்றுமே ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்க வேண்டும் என்பது தென்னிலங்கையினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலாக இருந்து கொண்டிருந்தது, யாரும் மறுப்பதற்கு இல்லை. அது மட்டுமல்லாது முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகள் ஒரு பரிதாபத்துக்குரியவர்களாக, ஒரு அவலம் நிறைந்தவர்களாக அவர்கள் இந்த மண்ணிலே அந்த மக்களால் ஒரு விரக்தியாக பார்க்கப்படுகின்ற மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பது புலனாய்வுத்துறையின் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலாக இருந்ததை யாரும் மறக்க முடியாது. இப்போது யாராவது அதற்கு பல்வேறுபட்ட வியாக்கியானங்கள் கூறினால் அது அவர்களுடைய சுயநலமாகவே இருக்கும் என்பது எம்மவர்களின் பொதுவான நோக்காக இருக்கின்றது. அதற்குள் இன்னும் ஒரு சில நகர்வுகள் இடம்பெறுகிறது. அதாவது முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகளின் கணிசமானவர்கள் இன்றும் பல்வேறுபட்ட துயரங்களோடு பல்வேறுபட்ட வேதனைகளோடு போராடி தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய வாழ்க்கைகளையும் அல்லது தங்களுடைய சுற்றத்தார் தாய் தகப்பனையும் இன்று வரைக்கும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நெருக்கடி மிக்க சூழலில். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில புல்லுருவிகளை எடுத்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்புகள் இந்த தொழில் முனைவோர் அல்லது தொழில் உருவாக்கத்தில் ஈடுபடுகின்றவர்களை எல்லாம் இலக்கு வைத்து தாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து ஒரு முதலீட்டாளர் இலங்கைக்கு சென்றால் அவர் மீது சமூக வலைத்தளத்தில் பதிவுகள் இடுவது அல்லது அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பது, அவ்வாறான செயற்பாடுகள் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று தவிர்க்கப்பட்டிருக்கின்றது அல்லது அந்த விடயம் இன்று வரைக்கும் பேசப்படுகிறது, மீண்டும் மறைந்து செல்கிறது. இயக்கச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடியவர் தான் கந்தையா பாஸ்கரன். அவருக்கு இப்போது இருக்கக்கூடிய சவால் என்பதை விட அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு பிழை என்னவென்று சொன்னால், இப்போது அவர் எதற்காக அங்கு முதலிட செல்ல வேண்டும், அவர் ஏன் இந்த முதலீட்டை இலங்கையில் செய்ய வேண்டும் என்று புலம்பெயர்ந்த நாட்டில் செய்திருக்கலாம் அல்லது இந்தியாவில் செய்திருக்கலாம் அல்லது மற்றும் பல நாடுகளில் முதலீடுகளை செய்திருந்தால்
அவர் யார் என்று தெரியாமல் அவருடைய முதலீடுகள் வளர்ந்து கொண்டு செல்லும். அவர் ஏன் இவ்வாறான ஒரு மோசமான செயற்பாட்டை செய்கின்றார்? ஏன் அந்த மண்ணுக்கு சென்றார்? அந்த மண்ணில் இப்போது நாம் குறிப்பிட்ட நெருக்கடிகளுக்கு அப்பால் ஒரு நன்றி மறந்த தனம் இருக்கின்றது. கந்தையா பாஸ்கரன் அவர்கள் அந்த மண்ணில் இருந்து இவ்வாறான நெருக்கடிகளை சந்தித்து அந்த மண்ணில் அவர் பயணிக்க தேவையில்லை, வெளியேற வேண்டும் என்பது கந்தையா பாஸ்கரனின் நெருக்கத்துக்குரியவர்கள் அல்லது அவர்களுடைய நட்பு வட்டங்கள் அல்லது அவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய நல் உள்ளங்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒருபுறம் புலனாய்வாளர்கள் தென்னிலங்கையின் நெருக்கடிகள் மற்றும் பல சமூக விரோதிகளின் சமூக வலைத்தளங்களில் வசைபாடுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற போது அதற்கும் அப்பால் எதற்காக இவர் வந்தார்? இவர் வருவதனால் இவர் ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் வந்திருக்க மாட்டார். இவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்கின்றார். இல்லாது விட்டால் எப்படி வர முடியும்? இலங்கையில் இப்படி ஒரு பெரும் வியாபாரத்தை செய்வது என்றால் அதற்கு கட்டாயம் அரசினுடைய ஆதரவு வேண்டும் என்று எம்மவர் பலர் வாய் கூசாமல் கதைக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அதனையெல்லாம் பார்த்து அவரது நட்பு வட்டங்கள் மற்றது அவரது நெருக்கத்துக்குரியவர்கள் தான் இந்த ஆதங்கத்தை அவரிடம் வெளிப்படுத்துகிறார். இருந்தும் என்னுடைய மண் நிலைக்க வேண்டும், என்னுடைய இனம் வாழ வேண்டும், என்னால் முடிந்த முதலீட்டை அங்கு செய்கிறேன், என்னை போன்று நீங்களும் முதலீடு செய்யுங்கள் என்று அவர் பலரிடமும் அவருக்கு தெரிந்த நட்பு வட்டங்களிடமும் கூறுகின்றார். பலர் முதலீடு செய்கின்றார்கள். அங்கு பலர் வணிக அடிப்படையிலே பல்வேறுபட்ட கட்டுமான வேலைகளாக இருக்கலாம், அதற்கும் அப்பால் பல்வேறுபட்ட நவீன ரகமான பல விடயங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இயக்கச்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஈழ விடுதலை போராட்டத்தில் தன்னாலான முயற்சியை தன்னுடைய சொந்த பணத்திலே செய்கின்ற போது அதற்கு கதை சொல்லுவதற்கு சமூகத்திலே ஒரு சில விசமிகள் இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இவர் எதற்காக செய்கின்றார், இவர் எதற்காக இவ்வாறு செய்கின்றார், இவ்வாறு செய்வதனால் இவருக்கு இருக்கக்கூடிய அனுகூலம் என்ன என்பது அவர்களிடம் வினாவாக இருக்கின்றது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் இலங்கையில் முதலீடு செய்த அல்லது இலங்கைக்கு எடுத்து சென்ற அத்தனை கோடிகளையும் வெளிநாடு ஒன்றில் வேறு ஒரு முதலீட்டில் செலுத்தி இருந்தால் இன்று அவருடைய முதலீடும் வளர்ந்திருக்கும், அவருக்குரிய மதிப்பும் வளர்ந்திருக்கும். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் எல்லோரும் அல்ல, ஆனால் அதனை எவ்வாறு சொல்லுவதென்று தெரியாது, சிலர் கோபித்துக் கொள்வீர்கள், இருந்தாலும் பரவாயில்லை. ஈழத்தமிழர்கள் கணிசமானவர்களிடம் நன்றி என்பது மிக அரிதாகவே இருக்கின்றது. 2009 வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அடைகார்த்த ஒரு பெரும் விருட்சமாக, ஒரு பெரும் ஆலமரமாக தாங்கி நின்ற ஒரு பெரும் ஈழ விடுதலையினுடைய தேசிய தலைவர் இன்று பலரால் விமர்சிக்கப்படுவது மட்டுமல்ல, அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், இப்படி விட்டுக் கொடுப்பு செய்திருக்கலாம், இதற்குள்ளால் சென்றிருக்கலாம், அதற்குள்ளால் சென்றிருக்கலாம், அதனோடு கதைத்திருக்கலாம், இதனோடு கதைத்திருக்கலாம், ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்படி செய்வது தவறு, வயது முதிர்ச்சியை கூட கவனத்தில் எடுக்காமல் ஒரு தொடர்ச்சியாக இளமை போன்று சிந்தித்ததுதான் எங்களுடைய இன அழிவுக்கு காரணம் என்று அவரோடு அருகில் இருந்தவர்கள் இன்று தங்களை பல புனை பெயர்களால் அழைக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் என்று அவருக்கு வகுப்படுப்பதோடு மட்டுமல்லாது இந்த நன்றி மறத்தல் என்பது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. 2009 வரைக்கும் ஒரு இனத்தை தாங்கி நடத்திய ஒரு பெரும் தலைவனுக்கே இந்த ஒரு நிலை என்றால், கந்தையா பாஸ்கரன் போன்றவர்கள் எல்லாம் இவ்வாறான இனம் முடிந்தவரை சிறு உதவியாவது செய்வோம் என்று அந்த மண்ணிலே தங்களுடைய உழைப்பை முழுமையாக செலுத்தக்கூடியவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போதும் வசைப்பாடல்கள் முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் செய்த பெரும் தவறு தன்னுடைய ஒருங்கிணைந்த பண்ணை இருக்கக்கூடிய இயக்கச்சி பகுதியிலே தன் இனத்தினுடைய அடையாளங்களை ஆங்காங்கே நிறுவி வைத்திருக்கின்றமை என்பது பலரை பொறுத்தவரையில் அது ஒரு பெரும் சிக்கலுக்குரியதாக இருக்கின்றது. காரணம், புலனாய்வாளர்கள் எம்மில் இருக்கக்கூடிய ஒரு சில புல்லுருவிகளை ஏவிவிட்டு அவர்கள் வசைபாடுவதும், அது சரிதானே, அவர் கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று பின்னணி பாடல்கள் பாடுவதும் எம்மில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமாக இருக்கின்றது. அது எம் இனத்தினுடைய ஒரு பெரும் துயரமான சம்பவமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக எழுந்து நிற்கும் இனமாக இருப்பதை தென்னிலங்கை மட்டுமல்ல, எமக்கு எதிராக இருக்கக்கூடிய பல சக்திகள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் தங்களை சுதாகரித்துக் கொண்டு கட்டுமானத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, உட்கட்டமைப்பிலும் சரி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தனித்துவம் மிக்க இனம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் தெரியும். உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், யாழ் இடப்பெயர்வின் பின்னர் கிளிநொச்சி பகுதிக்குள் சென்ற மக்கள் ஓரிரு வருடங்களில் அந்த கிளிநொச்சி மாவட்ட பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த புலிகள் அதனை ஒரு புது நிர்வாக கட்டமைப்பாகவும் ஒரு புனர்த்தானம் செய்திருந்ததையும் சர்வதேசம் கூட வியத்திருந்தது. ஒரு கட்டத்திலே எரிக் சோல்கையும் கூட இவ்வாறு ஒரு குறுகிய காலத்தில் எவ்வாறு நீங்கள் இப்படி ஒரு தேச கட்டுமானத்தை நிர்வகிக்க முடியும் என்பதையும் அவர் கேட்டிருந்தார். அவ்வாறு தமிழினம் ஒருவர் அல்லது இருவர் ஒன்று சேர்ந்தால் அந்த இனத்தினுடைய விருட்சம் அல்லது பாய்ச்சல் என்பது பெருவாரியாக இருக்கும் என்பது
அவர்களை பொறுத்தவரையில் அல்லது தென்னிலங்கையை பொறுத்தவரையிலும் சரி, உளவு கட்டமைப்பை பொறுத்தவரையிலும் சரி, அல்லது அந்நிய சக்திகளை பொறுத்தவரையிலும் மிக தெளிவாக தெரிந்த ஒரு விடயம். இவற்றை உடைக்கும் அல்லது உளவியல் ரீதியாக அவற்றுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் இப்போது சமூக வட்டத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டமாக இருக்கின்றது, அல்லது பெரும் ஒரு சர்ச்சையான விவகாரமாக மாறி இருக்கின்றது. அது கந்தையா பாஸ்கரன் மட்டுமல்ல, பல தொழில் முனைவோர்கள் அல்லது பல முதலீட்டாளர்கள் இவ்வாறுதான் வசைபாடப்பட்டு வெளியேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பொருளாதார நெருக்கடியோடு பயணிக்கக்கூடிய இலங்கை அரசு பெரும் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்கள் அல்லது புலம்பெயர் தமிழ் முதலீட்டு திறமையுள்ள பலரை உள்வாங்குவதில் இன்று வரைக்கும் ஒரு மனமான போக்கோடு இலங்கை அரசு செயற்படுவதில்லை. அதில் குறிப்பாக தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய பலத்தை அரசு பயன்படுத்தக்கூடாது என்பதில் திடமாக இருக்கின்றது. அது தென்னிலங்கைக்கு அல்ல, இலங்கையில் கூட அவர்கள் அப்படி வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் கூட அது ஒரு நெருக்கடி அல்லது அழுத்தத்தின் மத்தியிலே அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலாகத்தான் இருக்கின்றது. அதில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் அந்த செயற்பாட்டில் மாற்றமில்லை என்பதுதான் மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது சிதறை சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் அரசியலை ஒழுங்குபடுத்த முற்படுகின்ற தரப்புகளையும் திட்டமிட்டு தாக்குகின்ற வகையில் அல்லது தமிழ் இனம் ஒன்றுபட்டு பலமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய பலரும் இன்று இலக்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பலரும் இன்று சமூக வலைத்தளங்களிலே வசைபாடுகின்ற ஒரு போக்கோடு கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட தரப்புகள் மட்டுமல்ல, ஒரு சில புல்லுருவிகளால் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் பலரையும் நாங்கள் குறிப்பிடலாம். ஒரு வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் அல்லது வளர்ந்த தொழில் முனைவோர் அல்லது பல்வேறுபட்ட தரப்பினரையும் நாங்கள் அந்த நிலைப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நாம் கூறியிருக்கக்கூடிய அல்லது நாம் இப்போது அடுக்கி இருக்கக்கூடிய இத்தனை விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு எதற்காக கந்தையா பாஸ்கரன் பயணிக்க வேண்டும்? அந்த இடத்தை விட்டு விட்டு வரலாம். அவரால் வாழ முடியும். அவரால் தனிப்பட்ட ரீதியிலே தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லது தன்னுடைய முதலீடுகளை வேறு இடத்திலே செலுத்தி முன்னேற முடியும். ஆனால் தன்னுடைய இனத்தோடு பயணிக்க வேண்டும். தன்னுடைய இறுதி காலங்கள், தன்னுடைய இனி இருக்கக்கூடிய அத்தனை நாட்களிலும் அந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று ஆதங்கப்படக்கூடிய ஒருவருக்கு அந்த மண்ணில் கொடுக்கக்கூடிய பெரும் வரவேற்பு என்பது அவர் மீதான சேறுவாரி பூசல்களும் விமர்சனங்களுமாகவே இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் பல ஈழத்தமிழர்கள் முதலீடு செய்யவும் வேண்டாம், அந்த மண்ணும் வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய போக்கு இருக்கின்றது. அண்மை காலமாக இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை யாராவது ஒருவர் வந்து விடுவார். பல பாடங்களை கற்பிப்பார், பல கருத்துக்களை கூறுவார். நான் அப்படி கூறுகிறேன், இப்படி கூறுகிறேன், கந்தையா பாஸ்கரன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல வியாக்கியானங்கள் கூறி செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அந்த போக்கின் பின்னணிகளை பார்க்கின்ற போது அந்த போக்கில் கதைப்பவர்கள் யார் என்று பார்த்தால் ஒன்றில் தென்னிலங்கையில் தொடர்பானவர்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளை பார்த்தால் பலமான போராட்டம் படிக்கும், நாளை முற்றுகையிட வேண்டும். ஒரு இலங்கைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் இந்த வசனங்களை கதைத்தால் அல்லது இந்த வார்த்தைகளை கதைத்தால் அவர்கள் உடனடியாகவே கைது செய்யப்படுகின்ற போக்கு இலங்கை அரசால் மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த இப்படி கதைக்கின்றவர்கள் ஏன் கைது செய்யப்படுகிறார்கள் இல்லை என்ற தேடி பார்க்கின்ற போது அவர்களுக்கான அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படுகின்ற இடம் புலனாய்வு கட்டமைப்புகளாக இருக்கின்றது. ஒரு மாதத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை கந்தையா பாஸ்கரன் சமூக வலைத்தளங்களிலே வசைபாடலுக்கு உள்ளாக்கப்படுவார். தன்னுடைய பகுதியிலே தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய உழைப்பால் செய்யப்படுகின்ற விடயங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய புல்லுருவிகள் அவரை விமர்சிக்கின்ற ஒரு போக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் ஏன் இவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும்? இது தேவைதான். அவரும் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய பிள்ளைகளோடு வாழ வேண்டும் என்று அவர் சிந்திப்பதில்லையா? அவர் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை, குறிப்பாக சொல்ல போனால் இப்போது இலங்கையிலே சுற்றுலா பயணிகளுடைய வருகை மிக குறைவடைந்திருக்கின்றது. ஆனாலும் கூட ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறைவு, பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த மண்ணிலே ஏதோ போராடி கொண்டு அந்த மண்ணின் வெற்றியை சாதித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தேச கட்டுமானம் அல்லது தமிழ் தேசியத்தோடு வாழக்கூடியவர்கள், தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. இவர்களை வசைபாடி எப்படியோ நாங்கள் துரத்தி விட வேண்டும் என்பதில் எம்மில் இருக்கக்கூடிய பெரும் கூட்டம் அல்ல, ஒரு சிறு கூட்டம். அவர்கள் நன்றாக கதைக்க தெரிந்தவர்கள், நன்றாக வாய் வல்லமை உடையவர்கள். அவர்களுடைய பலம் என்பது முழுமையாக வாயாக இருக்கின்றது. அந்த வாய் பலத்தினால் அவர்கள் துரத்த வேண்டும் என்பது அவருடைய இலக்காக இருக்கின்றது. நீங்கள் துரத்தினாலும் போக மாட்டேன், என்னுடைய மண்ணிலே தான் நான் இறுதி மூச்சு வரையும் இருப்பேன் என்பது
கந்தையா பாஸ்கரன் மட்டுமில்லை, இன்னும் பலருடைய ஒரு புடிமானமாக இருக்கின்றது. நாவாந்துறை பகுதியிலே ஒரு ஐஸ் தொழிற்சாலை இருக்கின்றது. அந்த ஐஸ் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய உரிமையாளரும் அல்லது அதனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடியவருக்கும் பல்வேறுபட்ட சவால்கள். அவர் கிட்டத்தட்ட பலருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கின்றார். பலரும் அதனால் பல்வேறுபட்ட வாழ்க்கை முறையில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரும் பல நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார். அவரும் இன்று மீன் ஏற்றுமதி செய்கின்ற துறையிலே முன்னணியில் இருக்கின்றார். இவ்வாறு பலரை இலங்கையிலே தேடி பார்க்கலாம். பல தமிழர்கள் பல்வேறுபட்ட நல்ல நிலைகளை அடைகின்ற போது வசை பாடல்களும் அல்லது இறுதியாக ஒன்று சொல்லுவார்கள் எம்மவர்கள், அவர் என்ன அவருடைய தொழிலோடு நின்று விட வேண்டியதுதான், இதற்குள்ளே செல்ல வேண்டும் என்று. இந்த தமிழர்களை பொறுத்தவரையில் ஒழுங்கான ஒரு ஆவண காப்பகம் இல்லை, முறையான வகையில் எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லை, எதுவும் இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு நிற்கதியான சூழ்நிலையில் இருக்கின்ற போது ஒரு மனிதர், தனி மனிதர் தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு அடையாளத்தை செய்கிறார் என்றால் அதை பார்த்து பாராட்டாது விட்டாலும் பரவாயில்லை, அதை பார்த்து ஒரு முறை சிந்தித்து கொண்டு சென்றாலே பெரிய விடயமாக இருக்கும். ஆனால் எம்மவரிடம் அந்த போக்குகள் இல்லை. இப்போது எம்மவரிடம் இருக்கக்கூடிய ஒரே நோக்கம், இப்போது இயக்கச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ரீச்சா பாஸ்கரன் என்பது தேவையில்லாத ஒருவர். அந்த மாதிரி நாங்கள் எப்படியாவது இருந்து விடுவோம், அவரை வெளியேற்ற வேண்டும் என்பது பலருடைய ஆதங்கம். வெளியேறி விடுங்கள் என்பது அவருடைய நட்பு வட்டங்கள் என்னதும் அவருக்கு நெருக்கமான, அவர் நெஞ்சுக்கு நெருக்கமான பலருடைய இது இப்படியான வேலை வேண்டாம், நீங்கள் வேறு ஒரு இடத்திலே நகர்ந்து உங்களுடைய முதலிடை செய்வது என்ற அவர்களுடைய ஆதங்கம். எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னுடைய மண் மட்டும் போதும். அதாவது அந்த இறுதி கால பகுதியில் என்னுடைய மண் தான் என்னுடைய காதலி என்கின்ற அளவிலே, அந்த காதல் கொள்ளுகின்ற அளவிலே அவர் இருக்கின்றார். 150 ஏக்கர் இயக்கச்சி ரீச்சா பகுதியையும் முழுமையாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணின் தன்மைகளையும் அந்த மண்ணினுடைய முழுமையான தன்மைகளையும் அவர் முழுமையாக தன்னுடைய கைகளாலும் தன்னுடைய சுவாசத்தாலும் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அதுபோன்று பலரும் வடக்கு கிழக்கிலே முதலீடுகளை செய்கிறார்கள். வசைபாடாது அவர்களை தட்டி கொடுத்து இனத்துக்கு ஒரு பலம் சேர்க்கின்ற வேலைகளை எம்மவர்கள் செய்தால் நல்லம். இந்த காணொலிக்கும் மறு காணொலி எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் பலரும் பின்னூட்டங்களிலே பல கருத்துக்களை கூறுவீர்கள். எம்மை பொறுத்தவரையில் ஒரு அறிவுரை கூற வேண்டும் என்று சொன்னால், நன்றி மறந்த இனத்துக்கு தொடர்ச்சியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிப்பது அல்லது அவர்களுக்கு உதவுவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதை இந்த பணிகளை செய்யக்கூடியவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் வற்புறுத்த முடியாது. பல கட்டங்களிலே அவர்கள் மனமுடைந்து செல்லுகின்ற போது பலருக்கும் ஆதரவாக இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் இது கந்தையா பாஸ்கரனுக்கு மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பல முதலீடுகளை செய்யக்கூடிய பலருக்குமான ஒரு பதிவாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலும் பல முதலீடுகள் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களும் இலக்கு வைத்து தாக்கப்படுகிறார்கள், வட மாகாணத்திலும் தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்படுகிற அத்தனை பேரும் ஒரு பொதுவாகவே தமிழர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான சூழ்நிலையில் தொழில் முனைவோர் அல்லது தொழில் முதலீட்டாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் இனத்தினுடைய சொத்தாக இருக்க வேண்டும். அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனங்கள் சஞ்சலப்படும் வகையில் நாங்கள் நடந்து கொள்வது என்பது அது எம் இனத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பாக இருக்காது. இப்போது இதில் சமூக வலைத்தளங்களிலே வசைபாடுகின்ற விசமிகள் அல்லது மற்றும் பலர் இவ்வாறான ஒரு காரியத்தை எடுத்து செய்வார்களாக இருந்தால் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு சுய இன்பம் காண்பதற்காக இவ்வாறான காணொளிகளை வெளியிட்டு விட்டு விலகி சென்று விடுவார்கள். மீண்டும் வருவார்கள் அல்லது யாரோ ஒருவர் அவருக்கான பணத்தை செலுத்துகின்ற போது மீண்டும் கதைப்பார்கள். எது எப்படியும் இவ்வாறானவர்கள் பாராட்டப்பட வேண்டும், போற்றுதலுக்குரியவர்கள். வடக்கு கிழக்கெங்கும் பலர் பெருமளவிலும் சிறுக அளவிலும் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல முதலீட்டாளர்களுடைய விவரங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் பிரசுரிக்க முடியாதனால் பலருடைய பெயர்களையும் பலருடைய விவரங்களையும் தவிர்த்திருந்தோம். இனி வருகின்ற நாட்களில் அவர்களும் அதற்கு அனுமதிக்கின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் அனைத்தும் இந்த தளத்திலே பேசலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.